Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. So, common mistakes that we do during job search. ஆல்ரெடி என்னெல்லாம் ஜாப் இருக்கோ அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் ஆல்ரெடி லைக் ஜாப் போஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல அதுல போய் நம்ம அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி 50 பேர் வந்து அப்ளை பண்ணிருக்கும் பொழுது நீங்க புதுசா எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும்? அப்ளை பண்ணா உங்களுடைய ரெஸ்யூம் எப்படி கெட் நோட்டிஸ்ட்? அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் நாட் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். லிங்க்டின்னா லிங்க்டின் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. இங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நாக்கரி, இண்டீட், மான்ஸ்டர், அதுக்கப்புறமா வந்து லிங்க்டின் ஆல்சோ வெரி குட். பட் தேர் ஆர் அதர் வெப்சைட்ஸ். கிரிப்டோ ஜாப்ஸ்ன்னு இருக்கும், ஐடி ஜாப்ஸ்ன்னு இருக்கும், ரிமோட் ஜாப்ஸ்ன்னு தனியா சைட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் சைட்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் சைட்ஸ்ல ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கோல்ட் கால்ஸ்லாம் நீங்கள் பெருசாக நம்ம யாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். பிகாஸ் நமக்கு ஒரு பயம், கண்டிப்பாக வந்து கால் எடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் பண்ணலன்னா பண்ணாமல் போட்டோம், கால் எடுக்கலன்னா எடுக்காம போட்டோம். பட் நீங்கள் ஒரு 100 கால் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 10 பேர் ஆன்சர் பண்ணி அந்த 10 பேருக்கு நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பிச்சு அதில் ஒரு 5 பேர் உங்களை ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனால் நமக்கு லாபம் தானே. இங்க யார் தப்பா நினைப்பா, யார் கரெக்டா நினைப்பா, நம்மள யாரும் ஞாபகமா வச்சுக்க போறது இல்ல. ஜஸ்ட் கிவ் இட் a try. கூச்சப்படாம கேக்குறது. இப்போ இவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை அவங்க என்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். Sir, I need a ramp walk with you. ஓகே போயிடலாம். எண்ட்ல Thank you so much sir. ரேம்ப் வாக். Okay sir. அப்போ இப்போ அதை பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இப்போ அவங்க கேட்கலன்னா இது நடந்திருக்காது. ஸோ எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேட்டா, நோ வந்து எப்படி இருந்தாலும் நீங்க கேட்கலன்னா அது நடக்கவே போறது இல்ல. ஆனா கேட்டுட்டா நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, கேட்கறது. அதனால எதுவுமே தப்பா நடக்காது. பட் இஃப் சம்மன் ஆன்சர்ஸ் யுவர் கால், இஃப் சம்மன் பிளான்ஸ் ஃபார் இன்டர்வியூ, உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் அமையும் இல்லையா. டெஸ்பரேட்டா சம்டைம்ஸ்ல ஒர்க் தேடிட்டு இருப்பாங்க, எவ்வளவோ வெப்சைட்ஸ்ல போய் அப்ளை பண்ணுவாங்க, திருப்பி வர ஜாபுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ரிசல்ட்டுமே வராது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கோல் கால்ஸ் ட்ரை பண்றதுல தப்பு இல்லையே. இங்க யாரும் போன் எடுத்து உங்களை வந்து ஹார்ஷா திட்ட போறது, இந்த மாதிரி பேடா பிஹேவ் பண்ண போறது இல்ல. மோஸ்டா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, இங்க அந்த மாதிரி எந்த ஓப்பனிங்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இஃப் தேர் இஸ் அ ஓப்பனிங், டெஃபினெட்லி ஓப்பனிங் இருக்கு, இதுதான் ஹெச்ஆர் நம்பர், நீங்க காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் வெயிட், வில் புட் யூ இன் டச் வித் தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் இட். கிவ் இட் அ ட்ரை. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா, இது நான் சொன்னது எல்லாமே சின்ன விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம். பட் நான் இது ட்ரை பண்ணி ரியல் லைஃப்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். இட் மே பி அ ஸ்மால் திங், பட் டெஃபினெட்லி இட் வில் பி எஃபெக்டிவ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான என்டர்டெய்னிங்கான ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாடா, பை.